சாத்தாங்குளத்துல 2 பேரும் அடிச்சு கொண்டாங்களா ஸ்டேஷனுக்குள்ள. அதுக்கப்புறமா 66 இடம் எப்படி சார் எடப்பாடி ஜெயிச்சார்? அவரை ஓட ஓட விரட்டி இருக்கணும்னு நம்ம கோவத்துல சொல்லலாம். 66 தொகுதி மக்கள் எப்படி செய்வாங்க? 40 தொகுதியில 10,000 கீழே சார் டிஃபரன்ஸு. 25 தொகுதிகளுக்கு 5,000 கீழே, 1000 கீழே எத்தனை தொகுதி இந்த இழந்திருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பண்ணியிருந்தாருன்னா ஆட்சி இன்னைக்கு அவர் தான் தொடர்ந்து இருந்திருப்பார். அப்ப சாத்தாங்குளத்தில் நடந்ததை நம்ம நியாயப்படுத்த முடியுமா? மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள். நீ ஸ்டேஷனுக்கு 2 பேரை கொல்லணும் அப்படின்னு மக்கள் உறுதியிட்டா சான்று கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துப்பீங்களா, இல்லை என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துப்பீங்களா? குற்றம் நடக்க தான் சார் செய்யும். அது அரசு எப்படி கையாளுதுன்னு பார்க்கணும் சார். அது ஒரு பொருட்டா நான் நினைக்கல. நீங்க வீழ்த்தி காட்டுங்கிற நான். எதிர்கட்சிகள் ஒருங்கிணைஞ்சு இல்லாம இப்ப விஜய் அண்ணா சேரட்டும் சார். என்னமோ விட்டு கொடுத்து பெருந்தன்மையா திமுக ஆட்சின்று நம்ம பேசக்கூட மாட்டோம். ஸ்வீப் பண்ணுவாங்க அவங்க அதிமுக விஜய். சரிதானா? அப்படி பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க நம்ம சொல்றோம். விஜய் அதிமுக சேர்ந்த அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியுமா? ஓரளவு கணக்கு போடுறவங்க கூட ஈஸியா சொல்லுவாங்கல்ல சார், எப்படி சார் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு. இதே அரித்மேட்டிக் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்ல. அந்த சூழல் வராத வரைக்கும் நான் திமுக முன்னாடி இருக்குன்னு சொல்றேன். எல்லா பிரச்சனைகளும் திமுகல இருக்கு. சீட்டு கிடைக்காத அவனுக்கு வருத்தத்துல இருப்பான். தொகுதி யார் யாருக்கு என்னென்ன பிரிப்போ அதுல ஒரு வருத்தம் இருக்கும். திமுக ஆட்சியிலே தவறுகள் நடக்குது. லஞ்சம் உச்சத்துல இருக்கு இன்னைக்கு.